தன் சுயத்துக்காக அது இலங்கைக்கு ஈழத்தமிழருக்கும் நல்லது இல்லாம தமிழ்நாட்டு தமிழரை ஒரு இனப்படுகொலைகள் கொண்டு போய் விடுவதற்கான வேலையை சீமான் துவக்கியிருக்கார். இப்ப அதுதான் நீங்க மாப்போசி காலத்திலிருந்து எடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, தமிழின பெரியார் மாப்போசி பீஸ் கீப்பிங் போர்ஸ் போய் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பொதுமக்களை படுகொலை செய்து வருது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் நான் வரவேற்க போக மாட்டேன்னு உட்கார்ந்துறாரு. அதை போய் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றவர் மாப்போசி. தமிழனை படுகொலை செய்த இலங்கை இந்திய ராணுவத்தை வரவேற்று நின்ற மாப்போசி உனக்கு எப்படி தமிழ் தேசியத்தின் பெரியாரா இருக்க முடியும்? அதோட இன்னொருத்தர் அது பேரறிஞர் மும்மூதிஞர் ஒருத்தர் இருக்காருங்க, மணியரசன். அவர் என்ன சொல்றாரு, மொழிவழி மாநிலம் ஐயா யாருக்கு தமிழர் மொழிவழி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தமிழர் தம்பி. அப்ப நைட் பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, வரும்போது பஞ்சர் ஆகி நின்றுச்சு, 8 மணி நேரம் டைம் பார்த்து போடல, அதுக்குள்ள மொழிவழி மாநிலம் வந்துருச்சு. அவங்க தமிழர் கிடையாது, எப்படிங்க வரையறு? அப்போ 3 பைத்தியம் உட்காரு, சீமான் பைத்தியமோ மணியரசன் பைத்தியமோ, மணியரசனோட பையன் ஒருத்தர் அவருக்கு சாமியார் ஆயிட்டார். 3 பேருக்கு வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் தேசம்னா என்னன்னா ஒருத்தர் யாரு, அவர் மகன் சிவன் தான் தமிழ், தமிழ் தான் சிவன் அப்படி நடுவால உட்கார்ந்துட்டு, சீமான் முருகன் தான் தமிழ், வேல் தான் தமிழ் சீமான், இவரு இந்து தமிழர். இவங்க 3 பேரும் தமிழ் தேசியத்தின் தலைவர்கள் மும்மூர்த்திகள் உட்கார்ந்துட்டு 3 பேர் 3 விதமா தமிழ் தேசிய டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை நம்பிட்டு ஒரு கூட்டம், இவர்கள் தான் தமிழ் தேசியர்கள் ஒரு கூட்டம். அப்போ இந்த சீமானின் முகத்திலேயே இந்த மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ச்சியா நாங்க பண்ணிட்டு வரோம். பல இயக்கங்களும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தந்தை பெரியாரை எதிர்த்தவுடன் இங்கே பெரியாரினால் இந்த திராவிடத்தினால் கல்வி கற்று போய் அரசியல் களத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு அப்பாற்பட்டு வேலை இந்த அரசியல் களத்திலே இல்லாம வேலை செய்யறாங்க. அவங்க அத்தனை பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியாருக்கான எதிர்ப்பு துவங்கி விட்டு இது இன்னொரு ஸ்கேம், ஒன்று மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணாங்க. அந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். அப்போ அங்கிருந்து தப்பித்து வர விடுதலை புலிகள் அங்க பணம் திருடிட்டு வந்துறாங்க. கொஞ்சம் பேர் பணத்தையும் தங்க கட்டிகளையும் திருட்டி கொண்டு இறுதிக்கட்ட போர் நெருங்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு வந்து தங்க கட்டிகளோடு தடா சந்திரசேகர் அடைக்கலம் ஆயிடுறாங்க. தடா சந்திரசேகர் எவ்வளவு பெரிய, இவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய அயோக்கியர் பாத்துக்கங்க. 2016ஆம் ஆண்டு வரை அந்த விடுதலை புலிகளே தடா சந்திரசேகர் கண்ட்ரோல் இருக்காங்க 15 பேர். அந்த தங்கத்தை விற்கிறார் தடா சந்திரசேகர். பெசன் நகர்ல 4 சென்ட் வீட்டில் இருந்த தடா சந்திரசேகருக்கு இன்னைக்கு 60 கோடி ரூபாய்க்கு ஈசிஆர் ரோட்ல பங்களா. தடா விடுதலை புலிகளோட தலைவன் செத்துட்டார். விடுதலை புலிகள் இயக்கம் அழிஞ்சிருச்சு. அங்க போராளிகள் செத்துட்டாங்க. மக்கள் 1.5 லட்சம் பேர் செத்துட்டாங்க. அந்த சாவுல மஞ்சள் குளிச்சவனு கொடுங்க. அந்த சாவுல அந்த போர்ல நின்று நான் விலகி போயிட்டு வந்தேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. அந்த போர்ல கை போய் கால் போனவன் பொட்டிக்கடை வச்சுட்டு, பொட்டிக்கடை ஊர்ல ஒரு கூடையை வச்சு அதுல கொய்யா பழத்தை வச்சுட்டு அந்த அவக்காடோ வச்சுட்டு உட்கார்ந்து வித்துட்டு அந்த இனத்தின் போருக்காக நின்னவன். இவன் வேடிக்கை பார்த்தவன். 1 நிமிஷம் போய் இந்த கதை ஒன்லைன் எலாபரேட் பண்ற மாதிரி இவன் போயிட்டு வந்து 13 நிமிஷம் 13 வருஷம் ஆக்கிட்டான். தலைவர் பார்த்தேன், ஆபகரி சாப்பிட்டேன், கிரிக்கெட் விளையாண்டா, ஃபுட்பால் விளையாண்டா, டென்னிஸ் விளையாண்ட தலைவர் நானும், துப்பாக்கி எடுத்து சுட்டோம். சைக்கிளோட தெரியாது சீமானுக்கு. இவர் ஏதோ பல்கூடல் பீரங்கி இயக்க தெரிஞ்சவர். உடனே விடுதலை புலி தலைவர் கூட வாங்க சீமான் போர் கடைசி நேரம் நெருங்கிருச்சு, நீங்க அதை இயக்க கொடுக்குன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி. சைக்கிளோட தெரியாது, பைக்கோட தெரியாது. தற்குறி. நான் ஒரு கோட் சொல்றேன், அது நீங்க ஏதாவது படிச்சிருப்பீங்க. சூரியனுக்கு எப்போதும் இரவு கிடையாது என்று ஒரு பெர்சிய அறிஞர் சொல்லியிருக்காரு, ஜான் மெக்கன். படிச்சிருக்கீங்களா? அதை படிச்சது இல்ல. ஏன்னா இல்ல இவன் என்ன பண்ணுவானா, நமக்கு தெரியாது இல்ல. நம்ம ஒரு 5000 பேர் கீழே போட்டிருப்போம். நான் கைது, ஐயோ அண்ணன் பெரிய அறிஞர் இருப்பார், ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சொல்றாரு இருப்பார். நினைச்சா அவன் ஏதோ வாய்க்கு வந்து போய் சொல்லிட்டு நாங்க அண்ணன் பயங்கரமான அறிஞர் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு நானெல்லாம் பைத்தியம் தெளிவாய் வந்துட்டேன். 10 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்க கூட சொல்ற பைத்தியம் தெரியாம இருக்காரு. அப்ப அந்த தங்க கட்டிகளை எடுத்து அந்த தங்க கட்டிகளை வித்துறாங்க. வித்துட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வந்து சரியான நேரம் வரும்போது நாங்க நாடு கடத்தி கொடுக்குறோம் சொல்லிட்டு 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 16ஆம் ஆண்டு சிறிசேனாவோட ஆட்சி வர்றதுக்காக இது ஒரு பெரிய நெட்வொர்க். சிறிசேனா ராஜபக்சேவோட ஆட்சியை வீழ்த்திட்டு சிறிசேனா வரணும்னு இந்திய உளவுத்துறை விரும்புது. அப்ப இந்திய உளவுத்துறை அதை விரும்பும் பொழுது சீமான் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் சீமான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கார். சீமானை பயன்படுத்த வேண்டும், வாக்குகள் எல்லாம் ஒருங்கிணைத்து சிறிசேனாவுக்கு போட்டு சிறிசேனாவை ராஜபக்சேவை தோற்கடிக்க வேண்டும் ஒரு புள்ளிக்கு வந்து உளவுத்துறை கூட இவங்க வந்து டிஸ்கஷன் நடத்தும் பொழுது இவங்க பிரதிபலனா இவங்க எல்லாம் டிபோர்ட் பண்ண சொல்றாங்க, வெளியேற்ற சொல்றாங்க. அப்போ அதுல வெளியேறி போனவன் என்ன பண்றான்னா, விடுதலை புலி திருடிட்டு போனாங்க. அங்க இருக்க விடுதலை புலிகளோட புலம்பெயர்ந்து அங்க பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய இவன் ஃப்ராடுன்னு தெரியும். இவன் போனவன் என்ன பண்றான், விடுதலை புலிகளோட புலம்பெயர் நெட்வொர்க் ஒன்று தனியா இருக்குது. இந்த திருடுறது பூரா நாம் தமிழர் ஆயிட்டாங்க. இப்ப சொல்றாங்க ஜெர்மனி நாம் தமிழ் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, இத்தாலி இருக்குன்னு எல்லாம் இங்க திருடிட்டு போன திருட்டு போயிடும். அவனை கொண்டு போய் வச்சு அந்த ஈழத்துக்கான அடுத்த கட்ட நகர்வு, அரசியல் நகர்வா சர்வதேச நகர்வா நகர்வதை பூரா தடுத்துட்டு இருக்காங்க, தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இவன் சமூக கிருமி. ஈழத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, தமிழகத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்துக்கு இருக்கக்கூடிய இந்த பேரிகார்ட்ஸ் உடைச்சு தர்றதுக்கான வேலை தான். நீங்க வேல் தமிழர் முன்னணி கட்டணும் வேலை தூக்கிட்டு முதல்ல சீமான் போறாங்க. அடுத்த சீமான் நடத்தினா தொடர்ச்சியா இல்ல.
அதை யார் கையில் எடுத்தது? எல்முருகன் கையில் எடுத்து போனார், மந்திரியாகி உட்கார்ந்திருக்கார். நீ அடுத்து அண்ணாமலைக்கோ இல்ல அடுத்து எவனாவது வர்ற தலைமைக்கோ திராவிடம் என்ற ஒரு பெருஞ்சோரை உடைப்பதற்காக அனுப்பியிருக்காங்க. அனுப்புனது கோடரியா இருந்தா பரவாயில்ல, பின்னூசி அனுப்பிவிட்டுருக்காங்க. என்ன பண்ண முடியும் சீமான்? என்ன பண்ண முடியும்? இவ்வளவு யோக்கியத்தனங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த அதை விட அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பண்ணது நான் சொல்றேன். 2013 பிரபாகரனுடைய மகன் 5 குண்டு சுடப்பட்டு அந்த பாடி வெளியே வருது. அந்த படத்தை வெளியே காட்டுறாங்க. அவருடைய உடலை கொதிச்சு போய் நாங்க என்ன பண்றோம், நாங்க ஒரு 38 பேர் அங்கிருந்து கிளம்பி நேரா போய் போஸ்ட் ஆபீஸ், மத்திய அரசு போஸ்ட் ஆபீஸ் முற்றுகிட்டு தள்ளுமுள்ளாயி போலீஸ் கூட சண்டையாகி எங்களை கொண்டு போய் உள்ளுக்குள்ள ரிமாண்ட் கிடைக்கிறது எங்களை வந்து வண்டியில் உட்கார வச்சிருக்காங்க 2013. அப்போ இந்த ஆள் கூப்பிடுறாரு. நான் என்ன நினைச்சேன், சரி அண்ணன் பாராட்டுவோம், அண்ணன் நம்மளே கொதிச்சோம்னா தலைவர்கிட்ட ஆமக்கருதினவர் கூட பிரியாணி சண்டை போட்டவர் எவ்வளவு கொதிச்சிருக்கணும். அண்ணன் வெறியை கூப்பிடுறாரு, போன் எடுத்து திட்டுறான். எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற? எதுக்குப்பா இது தலைமையிட்ட கேட்காம போய் பண்ற அப்படின்னாரு. ஆனா இப்ப உன்னை சுட்டு நெஞ்சில் 5 சூடு சுட்டு கீழே நீ பணமா கிடந்தீங்கன்னா பாத்திரம் போராடுவோமா இல்லை செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்கள் விவாதித்து முடிவெடுக்குமா அப்படின்னு அமைதியா போன வச்சிட்டேன். அமைதியா போன வச்சிட்டேன். அப்ப அவரோட எண்ணம் பாருங்க, அவர் எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நீங்க ஒரு சிறுவனின், அது நீ தலைவனாக நினைக்கக்கூடிய ஒருவனின் மகனை படுகொலை செய்து பச்சை பையில படுகொலை செஞ்சு போட்டிருக்கிறத பார்த்து ரத்தம் கொதிச்சு நீ எங்களை கூப்பிட்டு போராட சொல்லியிருக்கணும். போராடுறவனை கூப்பிட்டு ஏன்டா போராடன்னு கேட்கறான். அப்போ முழுக்க இந்த பார்ப்பனியத்துக்கான இந்த செயல் திட்டத்தை சீமானின் வடிவில் கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கான வேலையை, திராவிடத்தை உடைப்பதற்கான வேலையை, திராவிட இயக்கத்தின் மீது அவதூறு பரப்பதற்கான வேலையை தெலுங்கர் என்று முத்திர குத்து. சரி தெலுங்கு கத்துறேன், அதுலயாவது நீ சொல்றபடி உண்மையா இருந்தியா? தாய்மொழிப்ப அவங்க கட்டி அந்த பொண்ணு கைல்வெளியோட தாய்மொழி என்னங்க? தெலுங்கு. நீ நல்ல தமிழ் தாய்க்கும் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் அப்படின்னா உன் மகனே நல்ல தமிழ் தாய்க்கு தமிழ் பிறக்கல. அப்புறம் என்ன அரசியல்? நீ எப்படி என்ன அரசியல் எங்க போய் பேசுவ? நீ வெக்கம் இல்லாம எப்படி பேசுவ? உனக்கு பிறந்த வீரபிரபாகரனுக்கு தாய்மொழியா தந்தை மொழியா? தாய்மொழினா அவனும் தெலுங்கு தாண்டா, அவனும் வந்தேரி தாண்டா. நீ வந்தேரிகளை ரிப்போர்ட் பண்ணும், தெலுங்கர்களை ரிப்போர்ட் பண்ணும்னா நீ முதல்ல உன் மச்சா உன் மாமியா இவங்க எல்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்கிட்டோம். அப்போ இது போன்ற இழி செயல்களை இழி திட்டங்களை பரப்புவதற்கான வேலையை தொடர்ச்சியா சீமான். மொழி இந்த மண்ணுல இத்தனை வருஷமா வாழ்ந்து மொழிவழி வாரியம் மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி எல்லா மக்களும் எல்லா ஊர்ல தான் இருந்தான். இன்னைக்கு பாம்பேல இருக்கான். உலகம் முழுக்க முதல்ல தமிழ் பேசலாமா? உலகம் முழுக்க 200 நாடுகளுக்கு மேல் தமிழர் இருக்கான என்ன? அஞ்சப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம, உடுத்த துணி இல்லாம, தங்க இடம் இல்லாம கப்பலேறி ஓடி போனவங்க பூரா நம்ம முன்னோர்கள். அவனை இருகரம் விரிச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை இனமும், உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசிய இனமும் இருகரம் விரிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, துணி கொடுத்து, உண்டி உணவு உறைவிடம் கொடுத்து அவனை உட்கார வச்சு வாழ வச்சுட்டு இருக்கு. நம்ம பெருமை பேசுறோம்னா அங்க இவன் சீமான் பேசுகின்ற, சீமானுடைய அரசியல் தற்குறிகள் பேசுகின்ற வந்தேரி அரசியலை அங்க இருக்கிறவன் பேசியிருந்தானா உங்க நிலைமை என்ன? ஈழத்தமிழர் நிலைமை என்ன? கனடா தேசியம் பேசிட்டு நீ வெளியே போட வந்தேறினா, லண்டன்கார சொன்னானா, நெதர்லாந்துக்கார சொன்னானா, நார்வேக்காரன் சொன்னானா, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க அங்க போய் உட்கார்ந்து திராவிடம் எதிரி, பெரியாருக்கு உனக்கு என்ன இருக்குது? பிரபாகரன் ஒருத்தர் தேசியம் வேற, நம்ம 2 பேரும் ஒரு தேசியம் இல்ல. நீ ஈழத்தமிழ் தேசியம், நாங்க தமிழ்நாடு தேசியம். ஓ சரியா? தமிழ் மொழி என்ற அடிப்படையிலே பிரபாகரன் என்ற ஒருவர் தனிநாட்டை கட்டுவதற்காக அங்க அடக்குமுறை வருது. அங்க பார்ப்பனியம் போன்ற பௌத்த பேரினவாதம் இருக்கு. அந்த அடக்குமுறை வரும்போது, அந்த மக்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது கொதிச்சு எழுந்து இங்கிருந்து ஆதரவு தெரிவித்தது தந்தை பெரியாரின் கூட்டம். இங்கிருந்து பார்ப்பனிய அடக்குமுறைக்கு எதிராக நின்ற கூட்டம். அந்த கூட்டம் தான் ஆதரவு தெரிவிச்சு, அந்த கூட்டம் தான் கூட நின்னாங்க. விடுதலை புலிகள் அழிவு வரைக்கும் கூட நின்னாங்க. எந்த தமிழ் தேசியவாதி போனா மணியரசுக்கு என்ன பங்கு இருக்குதுல? விடுதலை புலிகள் என்ன பண்ணி கொடுத்த? நீ என்ன பண்ணி கொடுத்த விடுதலை புலிகளுக்கு? அங்க மக்கள் போராடினாங்க. அங்க இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் போராடினாங்க. போரில் தோல்வி அடைந்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் போர்ல. அப்போ இங்க இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவங்களுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஆரம்பம் தொட்டு கடைசி வரை பிரபாகரன் எழுதி இருக்கின்றார். பிரபாகரன் முந்தானே ஒரு தோழர் ஒருத்தர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காமிச்சிருந்தார். தலைவர் பிரபாகரன் எழுதிய ஒரு புத்தகத்திலே தந்தை பெரியாரும் அவருடைய தோழர்களின் போராட்டமும் தான் என்னை உத்வேகப்படுத்துன்னு எழுதியிருக்கார். பிரபாகரன் எழுதியிருக்கார். நீ பிரபாகரனை ஏத்துக்க மாட்ட, பொட்டமான மயிரும்ப, நீ யாரு முதல்ல? உனக்கு என்ன அரசியல் தேவை இருக்கு இந்த மண்ணுல? என்ன அரசியல் தேவை இருக்கு வேணும்ல? அப்போ இந்த திராவிட இயக்கங்களை வீழ்த்துவதற்கான ஒற்றை புள்ளியில பாரதிய ஜனதாவும் சீமானும் பிணைஞ்சு வந்துட்டாங்க. இனி சீமானுக்கு அரசியல் இல்ல. ஏன்னா சீமானுடைய எண்டு பெரியார் தான். சீமான் வந்து ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்து நிறுத்துறது. சீமானுடைய எண்டு பெரியார் நீ தொட்ட முடிஞ்சு, உன்னோட அரசியல் முடிஞ்சு, உன்னோட அரசியல் காலி. உன்னை மிச்சமீதி இருக்கின்ற உன் மானத்தையும், மிச்சமீதி இருக்கின்ற உன் செயல் திட்டத்தையும், உன்னுடைய கீழ்த்தரமான வேலைகளையும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகின்ற வேலையை தொடர்ச்சியா நாங்க செய்வோம். உண்மை உரைக்கும், மூளையுள்ளவர்களுக்கு உண்மை உரைக்கும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் பேரு இத்தனை நீ பேசியும் உனக்கு வாக்களிக்கலைன்னா எல்லாரும் சுயமரியாதை, பெரியார் சொன்ன சுயமரியாதையை, பெரியார் சொன்ன பகுத்தறிவை வச்சு சிந்திச்சிருக்காங்க. அந்த சிந்தித்ததன் காரணமாக தான் உன்னால வளர முடியல. என்ன பண்ணி? அப்போ
இந்த வேலைகளை, இந்த செயல் திட்டத்தை முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்து, இந்த பாரதிய ஜனதா என்றும் நச்சுக்கிருமி அவனுடைய பாசிசம், மதவாத பாசிசமும், சீமான் என்னும் சாதிவாத தமிழ் தேசியம் ஒன்னு சேர்ந்து இருந்துச்சுன்னா தமிழ்நாடு 20 ஆண்டுகள் மணிப்பூரால். நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால குழந்தைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக. இவன் மொழி வழியா இவன் வந்து இந்த மண்ணுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவான், மொழி வழியா தீவிரவாதத்தை கொண்டு வருவான், அவன் மத வழியா தீவிரவாதத்தை கொண்டு வருவான். இந்த மண்ணில் சிறுபான்மை மக்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், இஸ்லாமியருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக நிற்பான். இவன் சாதி தமிழ் தேசியம்னா இவன் பழைய தமிழ் தேசியமா, அருந்ததி தமிழ் தேசியமா பேச மாட்டான். ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய, இன்னும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் ஜட்ஜா வந்திருக்காரு இன்ன வரைக்கும். இதுல அருந்ததி சமூகத்துல அந்த சமூகத்துக்கு கொடுத்த இடஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் கொடுத்த உள்ளிடஒதுக்கீட்டை நீக்கணுங்கிறான். கேட்டா மொழி தெலுங்குங்கிறான். இவனை மாதிரி மனித திறமையற்ற ஒரு இழிவுறவை நீ எங்க பார்க்க முடியும்? உன் பையன் 25 லட்சம் ரூபாய் ஸ்கூல்ல படிக்கிற உன் பையனும் மலைக்குடிக்குள்ள டெய்லி காலையில் இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளியின் மகன் உண்டாடா? அந்த மகன் உண்டா? அந்த சமூகம் முன்னேறி வந்தா தானே நீ மனிதன். காலம் காலமாக ஒடுக்கப்பட்டதிலே இருக்கிறதுலே கடைசியில் ஒடுக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த சமூகம் அவங்கள சாதியாவோ, மதமாவோ, மொழியாவோ பார்க்கறதுக்கு எப்படி மனசு வருது? உன்னை போல 2 கண்ணும் 2 காதும் படைத்த, உன்னை போல முகம் படைத்த ஒரு மனிதன் உன் கண்ணு முன்னாடி நீ அனுப்புற சாக்கடையை அவன் கழுவிட்டு இருக்கான். அந்த தோழனுக்கு வரக்கூடிய இடஒதுக்கீட்டை நீ தடுக்கிற, இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு பேசினா உன்னை எல்லாம் மனிதன் இடத்திலேயே உன்னை சேர்க்க கூடாது. சீமான் அப்படி ஒரு இழிவரை சீமான். தோழர்களே, இது போன்ற இந்த சீமானின் இந்த செயல்கள், சீமான் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு, நிறுத்தவெல்லாம் மாட்டான். இது போல தொடர்ச்சியா அவர் பண்ணுவார். இது போல பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த ஆதாரம் தர மாட்டார். அறம் இருக்கிறவன் தானே ஆதாரம் தருவான். நீங்க ஒரு சுயமரியாதை இருக்கிறவன் தானே நீங்க வந்து ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான். அவர் அதெல்லாம் கிடையாது. பார்ப்பனியத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய நாய். பார்ப்பனியம் மாசம் ஆச்சுன்னா எலும்பு துண்டு போட்டுருது. வீட்டு வாடகை 3 லட்சம் கொடுக்கணும், கை செலவுக்கு இருந்தாலும் 5 லட்சம் வேணும், 10 லட்சம் ரூபாய் மாசம் ஆச்சுன்னா தேவை. ஆனா என்ன சொல்லுவாங்க? காமராஜரை விட எளிமையான பிள்ளைகள் நாங்கள், ஐயா நல்ல எளிமையான பிள்ளைகள் நாங்கள் அப்படிம்பாங்க. அந்த 10 லட்சம் நீ உழைச்சு சம்பாரிச்சு படம் எடுத்தா கூட பரவாயில்ல. அங்க எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுல வேலை செஞ்சு அவன் உழைச்சு கொடுக்குற காசை கொளுத்து தின்னுட்டு இந்த சமூகத்தில் இப்படி ஒரு மீண்டும் சமூகத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய வேலையை, மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் சமூகம் இருந்தது, தமிழ் சமூகம் எப்படி இருந்ததோ, கல்வியற்று, சுயமரியாதையற்று, மொழியற்று, தொழிலற்று, எப்படி அடக்குமுறையோடு, சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறையோடு இந்த மண்ணில் பார்ப்பனியர்களுக்கு அடிமையாக இருந்ததோ, மீண்டும் அந்த நிலை கொண்டு போவதற்கான வேலையை போலி தமிழ் தேசியம் சீமானும் RSSம் சேர்ந்து செய்ய துவங்கி இருக்கின்றது. அன்றைக்கு 1925 எப்படி பெரியார் இயக்கம் இருந்ததோ, 2025 அதே பெரியார் இயக்கம் மீண்டும் நாம் எழ வேண்டிய தேவை இருக்கின்றது.